அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ் மாதிரி தேர்வு 5. இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண மாடல் டெஸ்ட்டை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற 5வது தேர்வில் 50 வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். எத்தனை வினாக்களுக்கு நீங்கள் சரியாக பதில் சொன்னீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, சரியான தொடரை தேர்ந்தெடு. ஸோ கொடுத்துருக்கிறதுல சரியாக எந்த தொடர் இருக்குது அப்படின்னு பாருங்கள். முதல்ல திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தொடர் கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? மற்றது பாருங்கள், உரை எழுதியவர் முதலில் அப்படின்னு தப்பாக இருக்குது. திருக்குறளுக்கு உரை எழுதியவர் மணக்குடவர் முதலில் அப்படிங்கிற வார்த்தை தப்பாக இருக்குது. மணக்குடவர் முதலில் உரை எழுதியவர் திருக்குறளுக்கு. ஸோ இதுவும் தவறான வாக்கியமாக இருக்குது. ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்தது 2வது வினா, சரியான தொடரை தேர்ந்தெடுத்தல். ஓகேங்களா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வாக்கியத்தை படித்து பாருங்கள். உலகம் தமிழ்மொழி வாழட்டும். ஸோ இது தப்பாக போயிடுச்சா? உலகம் உள்ள வரையிலும் தமிழ்மொழி வாழட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சொற்றொடர் கரெக்டாக இருக்குது. அடுத்த சொற்றொடர் பாருங்கள், உள்ள வரையிலும் உலகம் வாழட்டும். ஸோ இதுவும் தவறு. வாழட்டும் உலகம். ஸோ இதுவும் தவறான ஒரு கூற்றாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி சரியான சொற்றொடர். அடுத்தது, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. 3வது வினா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கணும். பாருங்கள், குசேலபுரி சமஸ்தானம் பிரதான தொழில் உழவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த தொடர் தப்பாக இருக்குது. பிரதான தொழில் உழவு தான் குசேலபுரி சமஸ்தானத்துக்குங்கிறாங்க. இதுவும் தவறாக இருக்குது. குசேலபுரி சமஸ்தானத்துக்கு உழவுதான் பிரதான தொழில். ஸோ அப்போ இந்த கூற்று சரியாக இருக்குது. உழவுதான் தொழில். ஸோ இதுவும் தவறான ஒரு சொற்றொடர். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி சரியானது. அடுத்து பாருங்கள், சரியான கூட்டுப்பெயர். 4வது வினா, சரியான கூட்டுப்பெயர். அதாவது ஆடு, இதை கூட்டமாக தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆட்டு மந்தை. அடுத்து 5வது வினா, மாடு, இதோட கூட்டப்பெயர் என்ன? மாட்டு மந்தை. அடுத்தது 6வது வினா பார்க்க போகிறோம். நிரல் நிறை அணி. இதில் நிறை என்பதன் பொருள் என்ன? நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறை அப்படிங்கிறதோட பொருள் என்ன? ஆன்சர் நிறுத்துதல். அடுத்தது 7வது வினா, எங்கே நிற்கிற. இந்த பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக்கும் பொழுது எவ்வாறு அமையும்? இந்த பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுங்க. ஓகேங்களா? எங்கே நிற்கிற அப்படிங்கிறத. ஆன்சர் என்ன? எங்கே நிற்கிறாய். எங்கே நிற்கிறாய் அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், 8வது வினா. ஓகேங்களா? அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது? அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல், இந்த சொற்றொடரில் பொருளை வேறுபடுத்த காரணமாக இருக்கிறது என்ன? வேற்றுமை உருபு. ஓகேங்களா? வேற்றுமை உருபு. அடுத்தது பாருங்கள், 9வது வினா, கலை சொற்கள் அறிதல். சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும். சரியான இணையை தேர்ந்தெடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான இணை ரீஜினல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது சரியான இருக்குது. ஓகேங்களா? ரீஜினல் லிட்ரேச்சர், வட்டார இலக்கியம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. அடுத்தது 10வது வினா, கலை சொற்கள் அறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. ஸோ இதில் கன்சலேட், துணை தூதரகம். கன்சலேட் அப்படிங்கிறது துணை தூதரகம். இது சரியான ஒரு இணையாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இரிகேஷன் அப்படின்னா பாசனம், டெர்ஷரி அப்படின்னா ஒரு நிலப்பகுதி, கில்ட்டுன்னா ஒரு வணிகக்குழு. ஓகேங்களா? மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது கூற்று காரணம். சரியா தவறா அப்படின்னு பாருங்கள். மொழி காலத்திற்கு ஏற்ப மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்து மொழி காலம் கடந்தும் நிற்கும், நிலைத்து நிற்கும். எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம் அப்படிங்கிறாங்க. இதில் எது சரியானது எது தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
முதல் கூற்று சரி, ஓகேங்களா. ரெண்டாவது கூற்று சரி, நான்காவது கூற்று சரி. இந்த மூணாவது கூற்று மட்டும் தவறாக இருக்குது. என்னென்னா, எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். எழுத போகிறதுல உடல் மொழிக்கு என்ன, பேசுனா தானே உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அது மட்டும் தப்பாக இருக்குது, ஓகேவா. அடுத்த வேணா பாருங்கள். கூற்று காரணம் சரியா தவறா அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் அப்படிங்கிறாங்க. பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். பெயரெச்சம் 3 வகைப்படுங்கிறாங்க. இதில் எது சரியான கூற்று, எது தவறான கூற்று பாருங்கள். முதல் கூற்று சரி, ரெண்டாவது கூற்று சரி, மூணாவது கூற்று மட்டும் தவறாக இருக்குது. மூணாவது கூற்று மட்டும் தவறாக இருக்குது, ஓகேவா. அடுத்த வினா 13. கூற்று காரணம் சரியா தவறா அப்படிங்கிறாங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்பத் தமிழ் எங்களுக்கு உயிருக்கு நேர், எங்கள் உயிருக்கு நேர், ஓகேங்களா. இந்த பாடலை பாடினது பாரதிதாசன். இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுறாரு. இவரோட இயற்பெயர் சுப்புரத்தினம் அப்படிங்கிறாங்க. இந்த கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னா, மூணுமே சரிதான், மூணுமே சரியாக இருக்குங்களா. அடுத்த வினா 14வது வினா, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. குறில் நெடில் வேறுபாடு, ஓகேங்களா. பணம் பானம், ஸோ அந்த பணம் கிடையாது, இது பணம், ஓகேங்களா. ஸோ இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னா, பணம் அப்படின்னா பருமையை குறிக்கும், பானம்னா பானகம் குடிக்கிறத குறிக்கும், ஓகேங்களா, பானகம். அடுத்து 15வது வினா, குறில் நெடில் வேறுபாடு. கண் கான். கண்ணுனா என்ன, அது ஒரு உறுப்புல சேரும், ஓகேங்களா. கான் அப்படின்னா காட்சியை தான் காண முடியும், ஓகேங்களா. அப்போ உறுப்பு காட்சி அப்படிங்கிறது சரியானது. அடுத்தது 16வது வினா, இருபொருள் தருக. கலை என்ற சொல்லின் இருபொருள் தரணும். கலை என்ற சொல்லின் இருபொருள். ஸோ பயிருடன் வளரும் புல் பூண்டுகளை கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அழகுக்கும் கலைன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்தது இருபொருள் தருக ஆழி. இருபொருள் தருக ஆழி அப்படிங்கிறதுக்கு இருபொருள் தரோம் அப்படின்னா, கடல் ஆழி இருக்குதா, மோதிரத்துக்கும் ஆழி அப்படிங்கிறது தான் பொருள். இருபொருள் தருக படி. ஆன்சர் என்ன, படினா படித்தல், வீட்டின் படியை குறிக்கும் சொற்கள் அது. அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வலசை போதல் அப்படிங்கிறத எந்த இடத்துல கரெக்டாக பொருந்தும். காடுகள் இடம்பெயர்தல் வலசை போதல் அப்படின்னு சொல்லப்படுது. காடுகள் எங்கே இடம்பெயர போகுது, தப்பு தானே. பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க, இது சரியாக இருக்குது. மனிதன் இடம்பெயர்தலை வலசை போதல் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஓகேங்களா. விலங்குகள் இடம்பெயர்தலையும் சொல்ல மாட்டாங்க. ஸோ பறவைகளுக்கு மட்டும்தான் இந்த வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் பி சரியானது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க, கருப்பு அப்படிங்கிற சொல்ல தகுந்த இடத்துல கரெக்டாக சேர்க்கணும். ஸோ ஆன்சர் என்ன, வெயிலில் அலையாதே உடல் கருத்து விடும். அடுத்த வினா, சரியான இணைப்பு சொல். உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமையை படித்து சுவைத்து அதுபோல ஈர்ப்புடன் எழுத பழகுதல். இந்த இடத்துல விடுபட்ட இணைப்பு சொல்லே அதுபோல் அப்படிங்கிறது தான், ஓகேவா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இணைப்பு சொல் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியான இணைப்பு சொல். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, டேஷ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அப்படின்னா என்ன, குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடுது. அடுத்து 23வது வினா, சரியான இணைப்பு சொல். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், டேஷ் துன்பப்பட நேரிடும். பாருங்க, நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். அடுத்தது அது வினாச்சொல்லை தேர்ந்தெடு. சரியான வினாச்சொல் 24, ஓகேவா. நிலங்களை எத்தனை வகையாக பிரித்தனர். நிலங்களை எத்தனை வகையாக பிரித்தனர் அப்படிங்கிறது சரியானது. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள், கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை அப்படின்னு தான் வினாச்சொல் வரும். அடுத்து 26, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. செப்பு திருமேனிகளின் பொற்காலம். செப்பு திருமணியின் பொற்காலம் எது? அடுத்து 27வது வினா, பொருத்தமான காலத்தை சுட்டுக. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். நாங்கள் நேற்று போனோம் அப்படின்னாலே அது இறந்த காலம், ஓகேங்களா. அடுத்த வினா 28, பொருத்தமான காலம் அமைத்தல்.
தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமணவள்ளல், தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமணவள்ளல் அப்படிங்கிறாங்க. அப்போ இறந்த காலம்தான், முன்னாடியே கொடுத்துட்டா. அப்படி பொருத்தமான காலம் அமைத்தல், மழை நன்கு பெய்தது, மழை நன்கு பெய்தது அப்படின்னாலே இறந்த காலம், பேச்சு முடிஞ்சில்ல. அடுத்தது பாருங்கள், சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கணும். கீழே கொடுத்துருக்கிறதுல இணைச்சி ஒரு வேலிடான சொல்லை உருவாக்கணும். விளக்கு, விண், மணி, விலங்கு, மேகலை என்னும் சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரும் சரியான சொல் எது? மணிமேகலை. அடுத்த வினா, பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக. எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்குது, எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்குதுங்கிறாங்க. இதை நம்ம எழுத்து வழக்காக மாற்றணும் அப்படின்னா, எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது, எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. கொடுத்துருக்கிறது எல்லாமே பேச்சு வழக்கு மாதிரியா இருக்கும். தம்பி நீ எங்கே நிற்கிற, தம்பி நீ எங்கே நிற்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்களா. இதில் எது எழுத்து வழக்கு, கரெக்டான எழுத்து வழக்கு அப்படின்னு பார்க்கணும். ஆன்சர் என்ன? தம்பி நீ எங்கே நிற்கின்றாய் அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கு. நிறுத்தற்குறிகளை அறிதல், நிறுத்தற்குறிகளில் எது சரியானதுன்னு பார்க்கணும். செழியன் துணிக்கடைக்கு சென்றான் அப்படிங்கிறதுக்கு ஒற்றை மேல்குறி போட்டிருக்காங்க செழியனுக்கே, அப்போ அது தவறு. ஓகேங்களா? செழியன் துணிக்கடைக்கு சென்றான், அதுக்கு ஒற்றை மேற்குறி போட்டிருக்காங்க, அதுவும் தப்பு. துணிக்கடைக்குங்கிறது செழியன் துணிக்கடைக்கு சென்றான் அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு விட்டாங்க. அப்போ இந்த வாக்கியம் தான் சரியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவும் தவறு தான். ஆப்ஷன் சி சரியானது. நிறுத்தற்குறிகளை அறிதல், சரியான நிறுத்தற்குறிகளை பார்க்கலாமா? இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்கள், அரை காற்புள்ளி எங்கே வைக்கணும் அப்படின்னா, ஒரு லைன் முடிஞ்சு அதே மாதிரி அடுத்த லைனும் அதிலே வந்தால் தான் வைக்கணும்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அதுமாரி காவிலம் கலனே சுருங்கினம் கலப்பை. ஸோ 2 வரிகள் 2 லைன் வர்றதால நம்ம அரைக்கார் புள்ளி வைக்கிறோம், 2 மேற்கோறுக்குறி. ஏன்னா ஆல்ரெடி இது சொன்ன ஒரு விஷயத்தை தான் இங்கே பதிவு பண்ணுறாங்கிறதால இரட்டை மேற்கூறியும் நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? அடுத்தது நிறுத்தற்குறிகள் அறிதல், எது சரியானது அப்படின்னு பாருங்கள். எது சரியானது அப்படின்னு நம்ம பார்க்கணும். பாருங்கள், திருவிக்கா, இந்த திருவிக்கான்னு போடுறதுலேயே டாட் வைக்கிறோம், கார்புள்ளி வைக்கணும். சுருக்கி எழுதுகிறப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல். ஓகேங்களா? மாணவர்களிடம், மாணவர்கள் அப்படிங்கிற ஒன்றை சொல்கிறாங்க, அதனால் ஒரு கார்புள்ளி. தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். புரியுதுங்களா? தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் அப்படின்னு 2 சொல்கிறதால இந்த அரைக்கால் புள்ளியை வைக்கிறோம். தென் ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுறதால இந்த இரட்டை மேற்கோளுக்குரிய போடுறோம். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்ததுனா, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் என்ன? யதார்த்தம். இதற்கான தமிழ்ச்சொல் என்ன? யதார்த்தம் என்பதற்கான தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னா இயல்பு. அடுத்ததுனா, ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. கோயம்புத்தூர், இதோட மறு என்ன அப்படின்னா கோவை. ஏன்னா எல்லாமே ரிப்பீட்டடாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஊர் பெயரின் மறுவை எழுதுக. கும்பகோணம், கும்பகோணத்துக்கு என்னென்னா குடந்தை அப்படிங்கிறது தான் அதோடைய மறு பெயர். அடுத்த வினா, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் 39 நீவு. இந்த பிறமொழி சொற்கள் இணையான ஒரு தமிழ்ச்சொல் அப்படின்னா நீ அப்படிங்கிறது தான். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் தருக அப்படின்னு கூறாங்க. ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு தமிழ்ச்சொல் அப்படின்னா டு லுக்அப், எட்டி பார்த்து. டு லுக்அப் அப்படிங்கிறது எட்டி பார்த்து. லூட் மியூசிக், நெட்டூர் அப்படிங்கிறதாலும் தவறு. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ சரியானது. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய. புஸ்தகம், புக்ஸ். புஸ்தகம், புக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது நூல்கள். நூல்களை தான் புத்தகம், புஸ்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த வேணா பாருங்கள், கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் என்ன? கடைக்கு போறியா அப்படின்னு கேட்குறதுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறது நேர்விடையில் வந்துடுது. நேர்விடையில் வந்துடுது. அடுத்த ஒரு பாராகிராஃப் கொடுத்து ஆன்சர் கேட்பாங்க. 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களின் பங்கு மகத்தானது. அப்துல் கலாம், மயில்சாமி, அண்ணாதுரை, வளர்மதி போன்றோர் வரிசையில் மற்றொரு வைரம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் சிவன் இஸ்ரோவின் 9வது தலைவர். இந்த பதவியேற்றிருக்கும் முதல் தமிழர் என்னும் சிறப்புகளுக்கு சொந்தக்காரர்.
2015ஆம் ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக இப்போ பொறுப்பேற்றிருக்காருங்கிறாங்க. இப்போ இதுலேருந்து ஒரு 5 கொஷின் பார்த்துடலாம். ஓகேங்களா? 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் யாருடைய பங்கு மகத்தானது அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர்? தமிழருடைய பங்கு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் கீழே கொடுத்துருக்கிறதுல யார்? சிவன் அவர்கள். இஸ்ரோவின் 9வது தலைவராக இருந்தவர் யார்? சிவன் அவர்கள். இஸ்ரோவின் 9வது தலைவர். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தோட சுருக்கம் என்ன? இஸ்ரோ. ஓகேங்களா? அடுத்தது, எந்த ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக சிவன் இருந்தார்? 2015. இப்போ அதோட அது முடிஞ்சு போச்சா? இப்போ நார்மலாக எப்போதும் உள்ள கொஸ்டினுக்கு வந்துடும். பிழை திருத்துக 48. பிழையற்ற தொடரை தேர்வு செய்யணும். பாருங்கள், அவர் அல்லங்கிறாங்க, அப்போ தப்பு. புரியுதுங்களா? அவர் அன்று அப்படிங்கிறாங்க, அப்போ இதுவும் தப்பு. அவர் அல்லர், இது சரி. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி சரியானது. அடுத்தது 49வது வினா, பிழை திருத்துக பிழையற்ற தொடரை தேர்வு செய்யுங்கிறது. பாருங்கள், அது அன்று, இது சரியாக இருக்குது. மற்றபடி அது அல்லங்கிறதோ அது அல்லது அது அல்லங்கிறது எல்லாமே தவறானது. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ சரியானது. ஒருமை வன்மை பிழைகளற்ற சரியான தொடரை கண்டறிக. வீரர்கள் நாட்டை காத்தால், தப்பு. வீரர்கள் நாட்டை காத்தது அப்படிங்கிறதும் தப்பு. வீரர்கள் நாட்டை காத்தனர் அப்படிங்கிறது சரியானது. காத்தனர் அப்படிங்கிறது தான் சரியானது. காத்தன அப்படிங்கிறதும் தப்பு. அப்போ ஆப்ஷன் சி சரியானது. இதோட 50 வினாக்கள் முடிஞ்சு போச்சு. நீங்கள் எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி, வணக்கம்.